ஆவியின் பட்டயம் இது கிறிஸ்துவின் வசனம். ஆவியின் பட்டயம் கிறிஸ்துவின் வசனம், நித்திய ராஜ்ய புது வாழ்வு வழங்கும். ஆவியின் பட்டயம் நித்திய ராஜ்ய புது வாழ்வு வழங்கும். ஆவியின் பட்டயம். வெல்கம் டு EKN பைபிள் ஸ்கூல். ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே EKN வேதாகம பள்ளிக்கு மீண்டும் உங்களை அழைப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் மிக முக்கியமான பாடங்களை இந்த நாட்களில் படித்து வருகிறோம். அந்த பாடத்திட்டத்திலே இதுவரை நாம் என்ன கற்றுக்கொண்டோம் என்பதை கொஞ்சம் ஞாபகப்படுத்த நான் விரும்புகிறேன். நியாயப்பிரமாண சட்டங்கள் என்பது 10 கட்டளைகள் மட்டுமே அப்படிங்கிற ஒரு முடிவு, ஒரு தீர்மானம் கிறிஸ்தவர்களுக்கு மத்தியில் இருக்கிறத நாம் பரவலாகவே பார்க்கிறோம். ஆனால் இந்த பாடங்கள் என்ன உங்களுக்கு வேதத்திலிருந்த உண்மையை சொல்லுகிறது என்று சொன்னால், 10 கட்டளைகள் மட்டும் நியாயப்பிரமாணம் இல்லைங்க, 613 சட்டங்கள் உள்ளடங்கினது தான் நியாயப்பிரமாணம் என்ற அந்த பார்வையிலே வேதாகமத்தின் எழுத்துக்களால் உங்களுடைய மனக்கண்களை திறப்பதற்கான முயற்சிகளை வேத ஆதாரத்தோடு நான் எடுத்துக்கொண்டு வருகிறேன். இன்னைக்கு நம்ம படிக்க போகிற பாடம் என்ன அப்படின்னா, தொழு நோய் அல்லது குஷ்டம், இதை பற்றின வேதாகமத்தினுடைய சட்டம், நியாயப்பிரமாணத்தினுடைய சட்ட ஒழுங்கு என்ன அப்படிங்கிறத பற்றி நான் உங்கள்கிட்ட படிக்க போகிறேன். குறிப்பாக 613 சட்டங்கள் அப்படின்னு படிக்கிறோம் இல்லையா? இந்த 613 சட்டங்களில் பெரும் பகுதியை சுத்தம் எது அசுத்தம் எது என்பதை விளக்கப்படுத்துவதில் அதிகமான ஆதிக்கம் கொண்டிருக்கிறது. எது சுத்தம் எது அசுத்தம் என்ற அதை விளக்குவதற்கு தேவன் நிறைய சட்டங்களை கொடுத்திருக்கிறார். அந்த மாதிரி நம்முடைய தேவனாகிய கடவுள் லேவியராகமும் 13 மற்றும் 14 இந்த 2 அதிகாரங்களில் குஷ்டரோகத்திற்கான சட்டங்களை, விதிமுறைகளை நமக்கு மிக அழகாக ஆவியானவர் எழுதி கொடுத்து வைத்திருக்கிறார். அதில் நான் ஏற்கனவே வீட்டின் சட்டம் பற்றி போன பாடத்தில் உங்கள்கிட்ட படித்திருக்கிறேன். நீங்கள் அதை கேட்டிருக்கிறீங்க. ஒரு வீடு கட்டுறாரு, அந்த வீட்டுக்குள்ளே குஷ்டரோகம் வந்தால், பூஞ்சான் வந்துட்டா ஆசாரியன் என்ன செய்யணும், அதை எப்படி சரிப்படுத்தணும், அது சரிப்படுத்தின பிறகு மறுபடியும் அந்த குஷ்டம் காணப்பட்டால் அந்த வீட்டை என்ன செய்யணுன்றதை பற்றி பேசினேன். அந்த இடத்த முதல்ல அந்த குறிப்பிட்ட இடத்த செதுக்கணும், அதையெல்லாம் எடுத்து அந்த கல்லெல்லாம் எடுத்து வெளியில் போடணும், அதாவது பாளையத்துக்கு புறம்பே போடணும், புது கல் புது சாந்து போட்டு அதை பூசணும். மீண்டும் வந்தால் அந்த வீடு முழுவதையுமே இடித்து தரைமட்டமாக்கணும் அப்படின்னு படித்தோம். அது வீட்டின் தொழுநோய், வீட்டின் குஷ்டம். இன்னைக்கு ஒரு மனுஷனுக்கு, அதாவது மனுஷன்னா உலகத்தில் பிறந்த எல்லா மனுஷனுக்கும் அல்ல, இஸ்ரவேலிலே பிறந்த ஒருவருக்கு குஷ்டம் வந்தால் என்ன செய்யணும் அப்படிங்கிற பிரமாணம் 613 சட்டங்களுக்குள்ளாக இருப்பதை இந்த நாளில் நாம் தெரிந்து கொள்ள முற்படுவோம். இப்போ நாம் லேவியராகம் புத்தகத்தை உங்கள் வேதத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். 13ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 3 வசனங்கள் வாசிக்க கேளுங்க. பின்னும் கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, ஒரு மனிதனுடைய சரீரத்தின் மேல் குஷ்டரோகம் போல் இருக்கிற ஒரு தடிப்பாவது அசராவது வெள்ளை படராவது உண்டானால் அவன் ஆசாரியனாகிய ஆரோனிடத்திலாகிலும் ஆசாரியனாகிய அவன் குமாரரில் ஒருவனிடத்திலாகிலும் கொண்டு வரப்பட கடவன். அப்பொழுது ஆசாரியன் அவன் சரீரத்தின் மேல் இருக்கிற ரோகத்தை பார்க்க வேண்டும். ரோகம் இருக்கும் இடத்தில் மயிர் வெளுத்தும் ரோகமுள்ள இடம் அவனுடைய மற்ற சரீரத்தை பார்க்கிலும் அதிகமாய் குடிந்தும் இருந்தால் அது குஷ்டரோகம். ஆசாரியன் அவனை பார்த்த பின்பு அவனை தீட்டு உள்ளவன் என்று
தீர்க்க கடவன். இப்போ இஸ்ரவேலனுக்கு அந்த தோல்ல கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்பட்டு அவனுடைய முடியில் சில மாற்றங்கள் ஏற்பட்டால் அவன் என்ன செய்யணும்? மருத்துவரிடத்திலே போகக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கங்க, மருத்துவரிடத்திலே போகக்கூடாது. எங்க போகணும் அப்படின்னா ஆசாரியனிடத்திலே போய் இதை காட்டணும். ஐயா, இந்த தோல்ல ஒரு மாற்றம் இருக்கு, என்னன்னு பாருங்க அப்படின்னு அவனுக்கு காண்பித்த பிறகு ஆசாரியன் அதை பார்த்து சில நாட்கள் அவனுக்கு செய்ய வேண்டிய முறைமைகளிலே அதை டெஸ்ட் பண்ணிட்டு, நீங்க தொடர்ந்து படிச்சா அதுக்கான வழிமுறைகள் விதிமுறைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாத்தையும் பார்த்துட்டு கடைசியா இது குஷ்டம்தான் அப்படின்னு அவன் ஒரு தீர்மானத்தை சொல்லிட்டான் அப்படின்னா அந்த குறிப்பிட்ட மனிதன் 45ஆம் வசனம் 46ஆம் வசனம் லேவியராகமும் 13வது அதிகாரத்துல வாசிக்க கேளுங்கள். அந்த வியாதி உண்டாயிருக்கிற குஷ்டரோகி வஸ்திரம் கிழிந்தவனாயும் தன் தலையை மூடாதவனாயும் இருந்து அவன் தன் தாடியை மூடிக்கொண்டு தீட்டு தீட்டு என்று சத்தமிட வேண்டும். அந்த வியாதி அவனில் இருக்கும் நாள் வரைக்கும் தீட்டு உள்ளவனாக எண்ணப்பட கடவன். அவன் தீட்டு உள்ளவனே, ஆகையால் அவன் தனியே குடியிருக்க வேண்டும். அவன் குடியிருப்பு பாளையத்துக்கு புறம்பே இருக்க வேண்டும். சட்டம் புரியுதா உங்களுக்கு? இஸ்ரவேலிலே தான் இந்த சட்டம் அமுலில் இருக்கும். பக்கத்தில் இருக்கிற அமலேக்கினுக்கு இது பொருந்தாது. மோவாபியனுக்கு இந்த சட்டம் செல்லாது. ஏன்? உலகத்தில் இருக்கிற அவன் அந்நியனானாலும் அவன் அடிமையானாலும் அவன் சுயாதீனாக இருந்தாலும் எந்த ஒரு மனுஷனுக்கும் இந்த சட்டம் பொருந்தாது. இது இஸ்ரவேலுக்கு மட்டும்தான். இப்ப இவர்கள் என்ன செய்யணும்? மருத்துவரை நாடி போகக்கூடாது. ஆசாரியன் இதை குஷ்டரோகம் என்று அவன் சொல்லிவிட்டால் அடுத்த நடவடிக்கை என்ன தெரியுமா? அவன் தன்னுடைய உடைகளை கிழித்து கொள்ள வேண்டும், தன் தலையை மூடக்கூடாது, தன் தாடியை மூடிக்கொள்ள வேண்டும், தீட்டு 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 என்று சொல்லி சத்தமிட வேண்டும். அவன் தனியே குடியிருக்க வேண்டும், பாளையத்துக்கு புறம்பே குடியிருக்க வேண்டும். ரைட். இப்போ நம்ம ஒரு கேள்வி கேட்கலாம். இந்த சட்டம் இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்கு பொருந்துமா? புதிய ஏற்பாட்டின் கீழ், புதிய உபதேசத்தின் கீழ், கிறிஸ்துவனுடைய சட்டதிட்டங்களுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு கிறிஸ்தவனுக்கு குஷ்டரோகம் போல ஏதாயிலும் தோலில் ஒரு அரிப்போ சொரிப்போ அல்லது குழியோ ஏதாயிலும் ஒன்று வருதுன்னு வச்சிங்களேன், ஒரு கிறிஸ்தவன் என்ன செய்வான்? கட்டாயமா நேரடியா டாக்டரை பார்த்து, தோல் சம்பந்தமான ஒரு ஸ்பெஷலிஸ்டை பார்த்து அவர்கிட்ட போய் காட்டி அவர் அதற்கான வழிமுறைகளை அல்லது அதற்கான கூட்டு மருந்து இருக்கு இல்லையா சுகப்படுத்துறதுக்கு, அந்த மருத்துவத்தின் கீழே போய் தன்னை சுத்திகரித்துக் கொள்வதற்காக அவன் முயற்சிப்பானே ஒழிய ஆசாரியனிடத்துல யாரும் போய் தன்னை காண்பிக்க மாட்டார்கள். அப்படின்னா இந்த சட்டத்தை மாற்றினது யார்? பழைய சட்டம் என்ன சொல்லுகிறது? அவன் வைத்தியம் செய்து கொள்ளக்கூடாது, வைத்தியனிடம் போகவும் கூடாது, அவன் நேர ஆசாரியன் கிட்ட போகணும். ஆசாரியன் தான் இது குஷ்டமா இல்லையா என்று தீர்க்க வேண்டும். அப்படிப்பட்ட சட்டத்தை இன்றைக்கு ஏன் கிறிஸ்தவர்கள் கை கொள்ளுவதில்லை, பின்பற்றுவதில்லை என்ற ஒரு கேள்வி இருக்கு. பழைய ஏற்பாடு வேண்டும், பழைய உடன்படிக்கை வேண்டும், பழைய பிரமாணங்கள் வேண்டும் என்றால் அந்த பழைய உடன்படிக்கையில், பழைய பிரமாணத்தில், பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த சட்டத்தை வேண்டாம் என்று தள்ளினது யார்? இது வேண்டாங்க அப்படின்னு யார் எந்த அதிகாரத்தின் அடிப்படையில் எடுத்தார்? கொஞ்சம் யோசிக்கணும், கொஞ்சம் சிந்திக்கணும். நான் ஆரம்பத்திலிருந்து சொல்லிட்டு வர விஷயத்த நீங்க மனதிலே கொஞ்சம் நிதானமாக கவனிங்க.
கிறிஸ்தவம் எப்படி பார்க்கிறது வேதத்தை அப்படின்னா, பழைய ஏற்பாட்டு எப்படி பார்க்கிறதுன்னா, லாபகரமானதை மாத்திரம் எடுத்துக்கொள்வதும், கடினமானது, நஷ்டமானது, கஷ்டமான ஒரு சட்டம் இருந்தா அது கண்டுகொள்ளாமல் விட்டு விடுவதும் வழக்கமான ஒன்றாக இருக்கிறது. சகோதரர்களே, இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவ சமுதாயத்துல எந்த சபையா இருக்கட்டுமே, எந்த பிரிவா இருக்கட்டுமே, யாரோ ஒருவருக்கு குஷ்டரோகம் ஏற்பட்டால் லேவியராகமும் 13ஆம் அதிகாரத்துல 45, 46 ஆகிய 2 வசனங்கள் சொல்லுகிற அந்த சட்ட திட்டங்களுக்கு உட்படுகிறார்களா? ஏன் 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 அப்படின்னு பல முறை நீங்க கேள்வி கேட்டாலும் பதில் வராதுங்க, பதில் இல்லை. ஏன்னா அவங்களாவே இது வேணும் இது வேண்டாம்னு அவங்களே முடிவு பண்றாங்க. சகோதரர்களே, தேவன் கொடுத்த 613 சட்டங்களில் இது வேண்டும் இது வேண்டாம் என்று தெரிந்தெடுத்து கொள்ளக்கூடிய உரிமையை எந்த ஒரு மனுஷனுக்கும் தேவன் கொடுக்கவில்லை அப்படிங்கிறத நீங்க சரியா புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அதனால இதை கொஞ்சம் யோசிங்க. இந்த சட்டங்களை தள்ளுவதற்கோ அல்லது அதிலிருந்து நாம செலக்ட் பண்றதுக்கோ நமக்கு யாருக்கும், எந்த ஒரு குருமாருக்கும் அந்த அதிகாரத்தை தேவன் கொடுக்கவில்லை என்பதை யோசிங்க. சரி, இப்போ மறுபடியும் பாடத்துக்கு நான் வரலாம். ஒருவனுக்கு குஷ்டம் வந்துருச்சு, அவன் பாளையத்துக்கு புறம்பே இருக்கிறான். தேவ கிருபை தேவ தயவு, அவனுக்கு அவன் தோல்ல ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. மறுபடியும் என்ன பண்ணணும்? ஆசாரியன்கிட்ட காண்பிக்கணும். ஆசாரியன் பார்த்தா, ஓகே இது உனக்கு குஷ்டம் இல்லைப்பா, நீ சரியாயிட்ட அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ இவன் எத்தனை நாள், எத்தனை வாரங்கள், எத்தனை வருஷங்கள் குடும்பத்தை விட்டுட்டு, மனைவி பிள்ளைகளை விட்டுட்டு, அவன் உறவுகளை நண்பர்களை விட்டு பாளையத்துக்கு புறம்பா இருக்கிறானோ நமக்கு தெரியாது. அப்படி தனிமைப்படுத்தப்பட்டவன் தான் சுகமானேன் என்று அவனுக்கு தெரியுமானால் உடனடியாக என்ன செய்வான்? நேரம் மூட்டை முடிச்சு தூக்கி தூரமா போட்டுட்டு வீட்டுக்கு ஓடுவான். தன் குழந்தைங்களை கட்டிப்பிடிப்பான், தன் மனைவியை கட்டிப்பிடிப்பான், தன் அன்பை பரிமாறிக்கொள்வான். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது அப்படிங்கிறத கொஞ்சம் கவனிக்கலாம். லேவியராகமும் 14ஆம் அதிகாரத்துல 1, 2 வசனங்களை வாசிக்க கேளுங்கள். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் ஆரம்பத்தில் சொன்ன 10 கட்டளைகள் சீனாய் மலை மேல 2 கற்பலகைகளில் தேவன் எழுதி கொடுத்தது உண்மை. ஆனால் அதை தொடர்ந்து மோசையோட தேவன் பேசி இந்த சட்டத்தை, இந்த பிரமாணத்தை நீ போய் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லு அப்படின்னு அவர் சொல்ல சொல்ல ஒவ்வொரு சட்டமாக மோசேயானவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அதை போதித்து கொண்டு வந்தான். 13ஆம் அதிகாரத்துல குஷ்டரோகம் வந்தா என்ன பண்ணணும், அவன் எங்க வாழணும், அவன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற விதிமுறைகளை சொன்ன தேவன் 14ஆம் அதிகாரத்துல ஒருவேளை ஒரு குஷ்டரோகி சுகமடைந்து விட்டால் அவனுக்கு என்ன பரிகாரம், என்ன பிரமாணம் என்பதை சொல்லுகிறார். 2ஆம் வசனம், குஷ்டரோகியினுடைய சுத்திகரிப்பு நாளில் அவனுக்கு அடுத்த பிரமாணம் என்னவென்றால் 14ஆம் அதிகாரம் 2 சொல்றேன், அவன் ஆசாரியனிடத்திலே கொண்டு வரப்பட வேண்டும். 3ஆம் வசனம், ஆசாரியன் பாளையத்துக்கு புறம்பு போய் குஷ்டரோகியின் குஷ்ட வியாதி சொஸ்தமாயிற்று என்று கண்டால் அவன் சுத்திகரிக்கப்பட்ட பிறகுதான் வீட்டுக்கு போக முடியும். இப்போ அவன் பாளையத்துக்குள்ள இருக்கிறான். இப்போ அவனை சுத்தப்படுத்தி என்ன பண்ணணும் அப்படின்னா, அவன் போய் முதல்ல 2 சுத்தமான குருவிகளை வாங்கி கொண்டு வர சொல்லணும். அடுத்தது கேது மர கட்டைகள் வாங்க வேண்டும். அதன் பிறகு சிவப்பு நூல், அடுத்து யூசேப்பு. அந்த பொருளை எல்லாம்
வாங்கி கொண்டு வந்து ஆசாரியனிடத்திலே கொடுக்க வேண்டும். 2 குருவி, கேதுரு கட்டை, அப்புறமா சிவப்பு நூல், ஈசோப்பு, இதையெல்லாம் கொண்டு வந்து ஆசாரியன் கிட்ட கொடுத்த உடனே ஆசாரியன் அதை என்ன பண்ணுவாரு, வாங்கி ஒரு மண்பாண்டத்துல ஊற்று நீர் இருக்கணும். அந்த ஊற்று நீர் உள்ள மண்பாண்டத்துக்கு மேல ஒரு குருவியை, சுத்தமான குருவியை துண்டாக்கணும், கொல்லணும். கொன்ற பிறகு அவங்க வாங்கிட்டு வந்திருக்காங்கல்ல, மற்ற இன்னொரு குருவி உயிரோடு இருக்கும். அதன் பிறகு கேதுரு கட்டை, அதன் பிறகு ஈசோப்பு, இதையெல்லாம் எடுத்து அந்த உயிரோடு இருக்கிற குருவியை சேர்த்து ஏற்கனவே கொலை பண்ணியிருக்கிறாங்கல்ல அந்த குருவியினுடைய இரத்தத்திலே தோய்த்து அந்த இரத்தத்தை எடுத்து யாருக்கு குஷ்டரோகம் வந்ததோ அந்த குஷ்டரோகியின் மேல 7 தரம் தெளிக்கணும். அந்த 7 தரம் தெளிக்கப்பட்ட பின்பு இப்போது அவன் குஷ்டம் நீங்கி சுத்திகரிப்பு செய்து தன்னை அவன் சுத்திகரித்து கொண்டான். அடுத்து என்ன செய்யணும், அவன் நேர அவன் மனைவி, அவன் பிள்ளைங்க, அவன் ஊரு, அவன் நண்பர்கள், உறவுகள் கிட்ட போகணும். போகலாமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா போகக்கூடாது. நான் அதுக்கான வசனத்தை படிச்சுடுறேன். 14ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனம், சுத்திகரிக்கப்பட வேண்டியவனுக்காக உயிரோடு இருக்கும் சுத்தமான 2 குருவிகளையும் கேதுரு கட்டையையும் சிவப்பு நூலையும் ஈசோப்பையும் வாங்கி வர கட்டளையிட கடவன். பின்பு ஆசாரியன் அந்த குருவிகள் ஒன்றை ஒரு மண்பாண்டத்தில் உள்ள ஊற்று நீர் மேல் கொல்ல சொல்லி உயிருள்ள குருவியையும் கேதுரு கட்டையையும் சிவப்பு நூலையும் ஈசோப்பையும் எடுத்து இவைகளையும் உயிருள்ள குருவியையும் ஊற்று நீர் மேல் கொல்லப்பட்ட குருவியின் இரத்தத்தில் தோய்த்து குஷ்டம் நீங்கி சுத்திகரிக்கப்படுகிறவன் மேல் 7 தரம் தெளித்து அவனை சுத்தம் பண்ணி உயிருள்ள குருவியை வெளியிலே விட்டுவிட கடவன். உயிருள்ள குருவியை அவன் பறக்க விட்டுடணும். ரைட். இப்போ அவன் வீட்டுக்கு போகலாமா அப்படின்னா இல்லை. அப்போ வேற என்னங்க செய்யணும்? குஷ்டம் வந்தது, குஷ்டம் இப்போது நீங்கி விட்டது, அதுக்கான பரிகாரம் பண்ணியாச்சு. அவன் என்ன பண்ணாம வீட்டுக்கு போகணும். ஏன் வீட்டுக்கு போகக்கூடாது அப்படின்னா, லேவியராகமும் 14ஆம் அதிகாரத்துல 8-9 வசனம் வாசிக்கிறேன், கொஞ்சம் கவனமா கேளுங்க. சுத்திகரிக்கப்படுகிறவன் தன் வஸ்திரங்களை தோய்த்து தன் மயிர் முழுவதையும் சிரைத்து தான் சுத்தமாகும்படி ஜலத்தில் ஸ்நானம் பண்ணி பின்பு பாளையத்தில் பிரவேசித்து தன் கூடாரத்துக்கு புறம்பே 7 நாள் தங்கி. ஐயோ, இது என்ன வம்பா போச்சு? சுகம் கிடைத்த பிறகும் மறுபடியும் ஒரு பிரமாணமா? இதுதாங்க 613 சட்டங்கள் அப்படின்னு வேதத்தில் நாம் அடையாளம் காண்கிறோம். வர குஷ்டரோகம் ஒண்ணுதான், ஆனால் அதுக்கு எத்தனை பிரமாணங்கள் உள்ளே இருக்குன்னு பாருங்க, எத்தனை சட்டங்கள் உள்ளே இருக்குன்னு பாருங்க. இந்த சட்டங்கள் எல்லாம் சேர்ந்ததுதான் 613 சட்டங்கள். 10 மட்டும் நியாயப்பிரமாணம் என்று சொன்னால் இதெல்லாம் அப்போ உயிரோடு இருக்குன்னு அர்த்தம். இதெல்லாம் இன்னும் யாரும் நிறைவேற்றவில்லை என்று அர்த்தம். இதை நான் கை கொள்ள வேண்டும் என்று அர்த்தம். ஒருவேளை இல்லைங்க, இது இஸ்ரவேலுக்கு மட்டும்தான் சொல்லப்பட்டது, இது எங்களுக்கு சொல்லப்படலை அப்படின்ற வாதத்துக்கு நீங்க வருவீங்கன்னா, இது மட்டும் இஸ்ரவேலுக்கு அல்ல, மற்ற எல்லாமே இஸ்ரவேலுக்கு தான். அதை நீங்க ஏற்றுக்கொள்ளணும். நான் சொல்றது நல்லா விளங்குதுங்களா? இந்த சட்டம் இஸ்ரவேலுக்கு கொடுக்கப்பட்டதுங்க, இந்த குஷ்ரோக சட்டம் நமக்கு கிடையாது அப்படின்னா, மற்ற எல்லாத்தையும் அவர் இஸ்ரவேலுக்கு தானே கொடுத்தாரு, கிறிஸ்தவங்களுக்கு கொடுக்கல. அப்ப கிறிஸ்தவர்கள் இதிலே தெளிவை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். இப்ப என்ன ஆயிடுச்சுங்க, அவர் மறுபடியும் தன்னுடைய மயிர் முழுவதையும் சிரைக்கிறார், மறுபடியும் ஸ்நானம் பண்ணுகிறார், மறுபடியும் கூடாரத்துக்கு பாளையத்துக்கு பிரவேசிக்கிறார், மறுபடியும் அவருடைய பாளையத்தில் 7 நாள் தங்குறாரு. 9ஆம் வசனம், 7ஆம் நாளிலே தன் தலையையும் தாடியையும் புருவங்களையும் தன்னுடைய மயிர் முழுவதையும் சிரைத்து தன் வஸ்திரங்களை தோய்த்து ஜலத்தில் ஸ்நானம் பண்ண வேண்டும். அப்பொழுது
சுத்தமாய் இருப்பான். எத்தனை கேள்வி பாருங்க, எத்தனை உட்சட்டங்கள் பாருங்க, எத்தனை உட்பிரிவுகள் பாருங்க. இந்த சட்டங்களை எல்லாம் நிறைவேற்றி ஏற்கனவே 2 குருவி, அப்புறம் கேதுரு கட்டை, அப்புறம் சிவப்பு நூல், அப்புறம் ஈசோப்பு, இதில் ஒரு முறை சுத்தம் பண்ண பிறகு மறுபடியும் அவன் மயிரெல்லாம் சரைச்சிக்கிட்டு மறுபடியும் அவன் தளத்தினால குளித்து தன்னை சுத்தம் பண்ணி மறுபடியும் பாளையத்துக்கு போய் மறுபடியும் 7 நாள் தங்கி மறுபடியும் 7ஆம் நாளில் வரும்பொழுது இத்தனை காரியங்களை மறுபடியும் தலையை சிரைக்கணும், புருவத்தை எடுக்கணும், தாடி எடுக்கணும். அப்போ அவன் தோற்றமே மாறி போகுது இல்லை, அவன் நிலைமையே மாறி போகுது இல்லை. அத்தனை கஷ்டத்தோடு தான் இந்த சட்டங்களை அவர்கள் நிறைவேற்ற கடமைப்பட்டவர்களாயிருந்தார்கள். இதோடு முடிஞ்சு போச்சா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இல்லை. லேவியராகமும் 14ஆம் அதிகாரத்தில் 10 தொடங்கி 20 வசனங்கள் வரை நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால் அது இப்போ நீங்க படித்து கொள்ளுங்கள், இப்போ நேரம் கிடையாது. அதிலே குற்ற நிவாரண பலி இவர்கள் செலுத்த வேண்டும். அது என்னென்ன பண்ணணும், எப்படி செலுத்தணும், அதுக்கான முறைமைகள் என்ன, அதுக்கான பிரமாணங்கள் என்ன அங்க சொல்லி இருக்கிறார். பாவ நிவாரண பலி செலுத்த வேண்டும். இந்த பாவ நிவாரண பலியை எங்க செலுத்தணும், எப்படி செலுத்தணும், அதுக்கான முறைகள் என்ன தெளிவா சொல்லி இருக்கிறார். அது ஒரு சட்டம். தகன பலி செலுத்தணும். ஆக குற்ற நிவாரண பலி, பாவ நிவாரண பலி, தகன பலி இவைகளையெல்லாம் செலுத்தின பிற்பாடுதான் அவன் முழுமையாய் தன்னை சுத்திகரித்து கொண்டவன் என்று பொருள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கொஞ்சம் யோசிங்க. தேவன் எவ்வளவு இரக்கமானவர் என்பதை நீங்கள் யோசிக்கணும். தேவன் எவ்வளவு அன்பானவர் என்பதை நாம் யோசிக்கணும். அதாவது நாம பேசுறோமே, பழைய ஏற்பாட்டு கிழிச்சு போட்டுட்டுங்களா சில பேர் கேட்குறாங்க. பழைய ஏற்பாடே வேண்டான்னா கிழிச்சு போட்டுட்டுமா? நீங்க கிழிக்க சொல்லி யாரும் சொல்லலைங்க, கிழிக்க சொல்லி யாரும் சொல்லலை. இவைகள் எல்லாம் நம்முடைய படிப்பினைக்காக, நம்முடைய எச்சரிக்கைக்காக, நமக்கு ஒரு முன் உதாரணமாய் கொடுக்கப்பட்டவைகளை தவிர இவைகளை நாம் பின்பற்றுவதற்காக அல்ல. நமக்கு முன்னான ஒரு சரித்திரம் இருக்கிறது. அந்த சரித்திரத்தில் வாழ்ந்த கதாபாத்திரங்கள் இருக்கிறார்கள். அந்த கதாபாத்திரங்களிலே நல்லவர்கள் இருக்கிறார்கள், கெட்டவர்கள் இருக்கிறார்கள், தேவனை மகிமைப்படுத்தி வாழ்ந்தவர்கள் இருக்கிறார்கள், தேவனுக்கு எதிரடியாக செயல்பட்டவர்கள் இருக்கிறார்கள். இவங்க எல்லாருமே நமக்கு ஒரு வழிகாட்டியாக, நான் இப்படி நடந்தேன், தேவன் இந்த சகாயம் செய்தார், நீயும் அப்படி தேவனை மகிமைப்படுத்து, உனக்கு கொடுக்கப்பட்ட சட்டத்தின்படி நீயும் தேவனை மகிமைப்படுத்து, உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பிரமாணத்தின்படி. எனக்கு கொடுத்த பிரமாணத்துல நான் தேவனை மகிமைப்படுத்தினேன். அந்த கதாபாத்திரம் சொல்லுது. இன்னொரு கதாபாத்திரம் சொல்லுது, ஐயா நான் தேவனுடைய சட்டங்களை நான் மதிக்காம நடந்தேன், அதை நான் குறைச்ச மதிப்பு போட்டேன், நான் தண்டனைக்குள்ளானேன், நான் தண்டனைக்குள்ளானேன். அவங்க என்ன சொல்றாங்க, எனக்கு கொடுக்கப்பட்ட சட்டத்துல நான் சரியா நடக்கல, இப்போ உங்களுக்கு என்ன சட்டம் கொடுத்திருக்கிறாரோ அதன்படி நீங்க சரியா நடங்க, இல்லை நீங்களும் தண்டிக்கப்படுவீர்கள். அதுதான் பழைய ஏற்பாடு நமக்கு சொல்லி கொடுக்கிற பாடமே தவிர, நாமளும் இன்னைக்கு குஷ்டரோகம் வந்தா நேரம் ஆசாரியங்கிட்ட போனோம்னா எந்த ஆசாரியன் இருக்கா முதல்ல போறதுக்கு? எந்த ஆசாரியன் இருக்கிறான்? நாம் எல்லாருமே ஆசாரியர்கள் தானே, நாம் அத்தனை பேருமே ஆசாரியர்கள் தானே. வெளிப்படுத்தின விசேஷத்திலிருந்து நான் உங்களுக்கு ஒரு வசன பகுதியை வாசித்து காண்பிக்க விரும்புகிறேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இப்படி சொல்லுது, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி, கவனிங்க, தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. நான் ஆசாரியன், நீங்கள் ஆசாரியர். எல்லா கிறிஸ்தவர்களும் எல்லா விசுவாசிகளும் ஆசாரியர்கள். இயேசு கிறிஸ்து ஒருவரே
பிரதான ஆசாரியர். அப்படி இருக்கும்போது நாம் எந்த ஆசாரியங்கிட்ட போய் காட்ட முடியும்? அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இது கடினமான சட்டங்கள் என்பதை தேவனே அறிந்து வைத்திருந்தார். அவருக்கு தெரியும் இதில் ரொம்ப ஒரு கடுமையான சட்டம் என்பது தேவனுக்கு தெரியும். ஒரு குஷ்டரோகத்தை குறித்து நான் பேசியிருக்கிறேன், வீட்டின் சட்டம் பேசியிருக்கிறேன். இன்னைக்கு மனிதனுக்கு குஷ்டரோகம் வந்தா என்ன செய்யணும் பேசியிருக்கிறேன், வேதத்தின்படி. இது எல்லாம் இன்னைக்கு கை கொள்ள முடியுமான்னா ரொம்ப கஷ்டங்க. அதனால தான் தேவன் எரேமியாவினுடைய தீர்க்கதரிசி மூலமாக 31ஆம் அதிகாரத்தில் 31ஆம் வசனத்தில் இப்படி சொல்றாருங்க. எரேமியா 31ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் வாசிக்கிறேன். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன் அப்படின்னு சொன்னவர் 32ஆம் வசனத்துல, நான் அவர்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வர கைப்பிடித்த நாளிலே அவர்களோடு பண்ணின உடன்படிக்கையின்படி அல்ல, ஏனெனில் நான் அவர்களுக்கு நாயகராய் இருந்தும் அந்த என் உடன்படிக்கையை அவர்கள் மீறி அவமாக்கி போட்டார்களே என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவருக்கு தெரியுங்க. அதனால்தான் வேதம் தெளிவா சொல்லுது, நியாய பிரமாணத்தினாலே ஒருவனும் நீதிமான் ஆக முடியாது. என கடுமையான சட்டம் இது. இதை நிறைவேற்றவே முடியாது. கர்த்தருக்கு சித்தமானால் நாம் தொடர்ந்து அடுத்த பாடத்தில் அடுத்த ஒரு புதிய சட்டத்தோடு கூட உங்களை சந்திக்கும் வரை இந்த பாடங்களை நீங்கள் தொடர்ந்து உங்கள் அறிமுகமான தெரிந்த மற்றவர்களுக்கு நீங்கள் இதை ஷேர் பண்ணுங்க. இதனுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்ட்ஸில் தெரிவியுங்கள். தேவன் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற தகப்பனே, உன்னதமானவரே, எங்கள் மேல் அன்பும் அக்கறையும் உள்ளவரே, உம்முடைய ஒரே மகனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்களுக்காக சிலுவையிலே தமது ஜீவனை கொடுக்க முன் வந்ததற்காக ஸ்தோத்திரம். எங்கள் பாவங்களுக்காக மரித்து இரத்தம் சிந்தி அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாளிலே நீர் அவரை உயிரோடு கூட எழுப்பினீர் என்பதற்காக உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட போது இந்த 613 சட்டங்களாகிய நியாய பிரமாணம் சிலுவையிலே அறைந்து கொலை செய்யப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவானவர் சிலுவையின் மேல் நியாய பிரமாணத்திற்காக வெற்றி சிறந்தார் என்பதற்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கு நாங்கள் நியாய பிரமாணத்திற்கு அடிமைகள் அல்ல, நாங்கள் விடுவிக்கப்பட்டவர்கள், நாங்கள் சுயாதீனம் பெற்றவர்கள், நாங்கள் சுயாதீனமான ராஜரீகமான பிரமாணத்தின் சொந்தக்காரர்கள் என்பதை உணர்ந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிற சகல ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படி இந்த பாடங்களை கேட்ட உணர்ந்த உமது பிள்ளைகளுக்கு நீர்தாமே தெளிந்த பார்வையை கொடுக்க வேண்டும் என்று செபிக்கிறோம். காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று பெரேயா சபையார் தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்தது போல இந்த பாடங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பானவர்கள் வேதத்தில் இப்படி இருக்கிறதா என்பதை வேதத்தை திறந்து ஒரு முறையாகிலும் அது ஆய்வோடு கருத்தோடு படித்து புரிந்து கொள்ள இரக்கம் செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். தேவ சமாதானம் உங்கள் யாவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். அன்பிற்குரியவர்களே, மேலும் இந்த பாடங்களை எங்களுடைய யூடியூப் சேனலான எட்டர்னல் கிங்டம் நியூ லைஃப் சேனலில் கண்டு தெய்வ ஆசீர்வாதங்களை பெற்று மகிழுங்கள். கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள்.